முடிவுகள் தோல்வியிலும் வெற்றியை தந்துள்ளது. தோல்வியிலும் வெற்றி என்ற நிலையில்தான் தற்போது நடைபெற்று முடிந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தலின் பெறுபேறுகள் அமைந்துள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உள்ளூர் அதிகார சபையில் போட்டியிட்ட வேட்பாளர்கள், பிரதேச பொறுப்பாளர்கள், கட்சியின் முக்கியஸ்தோரை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய வேளையிலே அவர் இதனை கூறினார். சாட்டையை கையில் எடுத்துள்ள ஜனாதிபதி. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலர் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடுமையான ஆதரவு கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. பொதுமக்கள் மத்தியிலும் ஊடகங்களிலும் சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களை வெளியிடும் ஆளும் கட்சி அரசியல்வாதிகள் தொடர்பிலே ஜனாதிபதி இவ்வாறு அதிருப்தி கொண்டுள்ளார். கொத்மலை விபத்தில் சிக்கிய 6 மாத குழந்தையின் உடல்நலம். இலங்கை உலுக்கிய கொத்மலை பேருந்து விபத்தில் மீட்கப்பட்ட 6 மாத குழந்தையின் உடல்நிலை படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை பேராதனை போதனா மருத்துவமனையின் இயக்குநர் வீரபண்டார தெரிவித்தார். கொத்மலை ரம்பொட கெரண்டியல்ல பகுதியில் கடந்த 11ஆம் தேதி ஏற்பட்ட விபத்து நாட்டிய பெரும் சோகத்தில் தள்ளியுள்ளமை விசேட அம்சமாகும். ரணில் போல் அனுரவுக்கு தற்று துணிவு கிடையாது. முன்னாள் அமைச்சர் விமல் விலாசல். இந்தியாவுடன் கைச்சாத்திடப்படவுள்ள பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அனுர அரசு பகிரங்கப்படுத்தும் என்ற நம்பிக்கை கிடையாது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியா தொடர்பான ஒரு சில விடயங்களில் சற்று துணிவுடன் செயற்பட்டார். அந்த துணிவு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கிடையாது என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். பிள்ளையை காப்பாற்ற தன்னுயிரை தியாகம் செய்த தமிழ் தாய். கம்பளை நுவரெலியா பிரதான வீதியில் ரம்பொடை பள்ளத்தில் கவிழ்ந்த பேருந்தில் குழந்தையின் உயிரை காப்பாற்றிய பின்னர் உயிரிழந்த தாயின் இறுதிக்கிரியை இன்று நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி ஏற்பட்ட பேருந்து விபத்தில் குறித்த பெண்ணும் கணவனும் உயிரிழந்த நிலையில் 9 மாத குழந்தை காப்பாற்றப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் பதுளை கொஸ்லாந்தை பகுதியைச் சேர்ந்த 44 வயதான தனலட்சுமி, 48 வயதான காசிராஜன் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். தமிழர் இன படுகொலை நினைவு தூபி. கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இன படுகொலை நினைவு தூபி தொடர்பில் அறிக்கை ஒன்றை கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்தது. தென்னிலங்கையில் உள்ள ஊடகம் ஒன்று இது தொடர்பாக மேற்கொண்ட விசாரணையின் போதே வெளிவிவகார அமைச்சு இதனை தெரிவித்தது. கனடாவின் பிராம்டன் நகரின் கிங் கவுசி பொது பூங்காவில் கடந்த 10ஆம் தேதி 4.8 மீட்டர் உயரத்தில் தமிழர் இன படுகொலை நினைவு தூபி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சிறுமியிடம் பாலியல் சேட்டை. தேவிநுவர பகுதியில் உள்ள ஒரு பாடசாலை ஆசிரியர் ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டில் மாத்தறை பிரிவு சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பாடசாலை ஒன்றின் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து வருவதாகவும் சம்பந்தப்பட்ட சிறுமியுடன் நெருக்கமாக பழகியுள்ளார் என்பதும் தெரியவந்துள்ளது. கல்கிசை இளைஞர் படுகொலை. கொழும்பு கல்கிசையில் கடந்த 5ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. மேலும் கல்கிசை சில்வெஸ்டர் வீதிக்கு அருகில் கடந்த மே மாதம் 5ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தெரியாத இருவர் வீடொன்றுக்கு முன்னால் இருந்த இளைஞன் ஒருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்த முயன்றனர். இதன்போது அந்த இளைஞன் அங்கிருந்து தப்பி சென்ற தூரம் ஓடியுள்ளார். இதனையடுத்து காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு உதவி செய்ததாக கூறப்படும் 2 சந்தேக நபர்கள் கல்கிசை பிரதேசத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். ரயிலுடன் மோதி ஜீப் வாகனம் விபத்து. அகங்கம கபலான பகுதியில் திங்கட்கிழமை இடம்பெற்ற விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பெலியத்தையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த ரயிலுடன் ஜீப் வாகனம் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்க மாட்டோம். யாழில் டக்ளஸ் பகிரங்கம். உள்ளூர் அதிகார சபைகளில் தேசிய மக்கள் சக்திக்கு நாம் ஆதரவு வழங்கப் போவதில்லை என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். தற்போது நடைபெற்று முடிந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தலின் பெறுபேறுகள் தோல்வியிலும் வெற்றி என்ற நிலையில்தான் அமைந்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார்.